வணக்கம். இது வந்து பொட்டல் நிலத்தில், அதாவது சரளை சுண்ணாம்பு கலந்த சரளை நிலத்தில் வந்து என்ன மாதிரி களைச்செடிகள் வந்து கற்றாழை வந்து வளரும் அப்படின்னு பதிவு. இது எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு முழு பதிவு வந்து பார்த்துருவோம். மதுரையில் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கயிறு திரிக்கிறதுக்காகவும், அதாவது வறட்சியான பகுதியில் இருக்க மக்கள் கயிறு திரிக்கிறதுக்காகவும், கயிறு வந்து புளிச்சங்கீரை இதுலேயும் கயிறு திரிப்பாங்க, இந்த இதுலேயும் கயிறு திரிக்கிறதுக்காகவும், அதுபோக தன்னைத்தானே அடிச்சுக்கிற கோயிலில் திருவிழாவில் தன்னைத்தானே அடிச்சுக்கிறதுக்கு சாட்டை வந்து தயார் பண்ணுவாங்க. அந்த சாட்டையிலையும் அது மட்டும் இல்லாமல் மற்ற, அதாவது மூக்கணாங்கயிறு மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு குத்துறாங்க, அதுக்கு புளிச்சகீரையிலையும் பயன்படுத்துவாங்க. புளிச்சகீரையிலையும் இதே மாதிரி கயிறு திரித்து பயன்படுத்துவாங்க. இந்த கற்றாழையும் இதே மாதிரி கயிறு திரித்து பயன்படுத்துவாங்க. இது வந்து நம்ம ஊரில், நம்ம மதுரை பக்கம் வந்து செய்கிறது. இது வெளிநாடுகளில் இந்த இதை வந்து எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, செருப்பு, ஷூ, அதில் வந்து லேஸ் வெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த ரகங்கள், இந்த கற்றாழையை வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கிலையும் பயன்படுத்துவாங்க. அதாவது லேடிஸ் பயன்படுத்துகிற பேக்கிலையும் இந்த கற்றாழையை வந்து பயன்படுத்துவாங்க. எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இது கீழே இருக்கிறத வந்து மக்கும் பயன்படுத்துகிற நல்ல மக்கு. கீழேயும் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1க்கு 2 மூட்டையும் பார்த்தா மட்டும்தே ஒரு சில விஷயம் வந்து புரியும். இது வந்து விவசாயியாக இருந்து வெற்றி பெறதை காட்டிலும் இந்த மாதிரி கற்றாழை வகைகள், அதாவது பண்ணையை சுற்றி உள்ள களைச்செடிகள் மூலமாகவும் வருமானம் எடுக்கணும்னா இந்த மாதிரி பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் விவசாயியை தூக்கி விடுறதுக்கு, அதாவது உள்ளூர், அதாவது இவர்கிட்ட பேசும்போது இவர் என்ன சொன்னார், நான் ஒரு மானாவாரி விவசாயி, இவரை பற்றி பெரிய பதிவாக கொடுக்குறது சிறப்புன்னு நினைக்கிறேன்.